டிவிக்கு அவங்களுடைய பிரச்சாரத்தில் வந்து தூய சக்தி தீய சக்தி அப்படின்ற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துனாங்க. இப்போ அவங்களோட ஆட்சி அமைஞ்சிருச்சு, 2 வாரம் ஆகுது. இதில் இந்த சில நாட்களில் நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமை இவங்க இன்ட்ரோ பண்ண மாதிரி இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் நிறையா போடுறாங்க. ஃபேக் நியூஸ், இது உண்மை இது பொய்ன்னு சொல்லிட்டு அதையே நிறைய பிரித்து இப்போ வீடியோஸ் நிறையா வருது. இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், தூய சக்தி தீய சக்தி அப்படின்ற வார்த்தையை இந்த 2 வாரத்தில் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள். அமமுக இந்த தினகரன் அவருடைய கட்சி இருக்காங்க இல்லையா, அவருடைய சிங்கிள் எம்எல்ஏ வந்து இங்கே சேர்றாரு. அதுக்கடுத்து ஏடிஎம்கே 2ஆக உடஞ்சிருச்சு. கூட்டணியாக தேர்தலை சந்தித்த டிஎம்கேலேருந்து ஐயுஎம்எல், விசிகா, அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இவங்க எல்லாருமே இப்போ மினிஸ்டர் தந்ததுனால இப்போ எல்லாருமே அந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு அப்படின்ற கான்செப்டில் போயிட்டு வெளியே சொல்லிக்கலனாலும் இதுவும் 2ஆக உடஞ்ச கதை. ஒன்றா இருந்த எல்லாமே துண்டு துண்டாக இப்போ உடஞ்சிக்கிட்டு வருது. இது வந்து இந்தியன் பாலிட்டிக்ஸில் புதுசு கிடையாது, ஆனால் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் இது புதுசு. அப்போது இது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்டைல். யாருடைய ஸ்டைல்? அது மட்டும் இல்லை, ஆட்சியும் வந்தாச்சு, ஆட்சி அமைஞ்சாச்சு. இது வரைக்கும் நம்மளுடைய முதல் வந்து ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ணல. இதுவும் இந்தியன் பாலிட்டிக்ஸில் புதுசு கிடையாது, ஆனால் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் புதுசு. அப்போது இது யாரோட ஸ்டைல்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியன் பாலிட்டிக்ஸோட ஒத்து போகுது, நேஷ்னல் பாலிட்டிக்ஸோட ஒத்து போகுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. இது யாருடைய ஸ்டைல்?